ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும், ஸோ நியூஸஸ் வச்சு கம்பெனி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் வர ஸ்டாக்ஸு, போனஸ் ஸ்ப்ளிட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த சிபிஐ வந்து அனில் அம்பானி மேலே ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் ஒரு 2000 கோடி பேங்க் ஃப்ராட் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 2000 கோடி லாஸ் ஏற்படுத்ததுனால ப்ரொமோட்டர் டைரக்டர், ஸோ அனில் அம்பானி குழுமத்தோட இவர் அனில் அம்பானி மேலேயும் சில ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இதனால் அனில் அம்பானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப், நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த ரெண்டு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வெளியே போகிறாங்க. இதனால சம் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது. அது இன்டர்குளோப் ஏவியேஷன், மேக்ஸ் ஹெல்த்கேர் இது உள்ளே போகிறதுனால இவங்களுக்கு சம் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ ஆகுது. அதில் அவுட்ஃப்ளோ, இதில் இன்ஃப்ளோ ஆகுது. ஸோ இதனால் இவங்களும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியை மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து ஹீரோ மோட்டார் கார்ப், இன்னொன்று வந்து டிமார்ட். ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 5123 ரூபா வந்துச்சு. கடைசியில் 4992 ரூபா க்ளோஸ் ஆச்சு. ஹீரோ மோட்டார் கார்ப் பார்த்தீங்கன்னா நான் 4000 கீழே, அதாவது 3500 சம்திங் இருக்கும்போது ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்த பிறகு கொஞ்சம் வெயிட் தான் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஹீரோ மோட்டார் காப்பில். ஏன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட அது மேலே வந்திருக்கு. எகெயின் ஒரு 4000 பிரேக் பண்ணி கீழே போகிற பட்சத்தில் பார்த்துக்கலாம் ஹீரோ மோட்டார் காப்பில். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவென்யூ சூப்பர் மார்ட், அதாவது டிமார்ட்டோட இன்னொரு நேம் தான் அந்த அவென்யூ சூப்பர் மார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி. 4694 இருக்கிறாங்க. 130 டைம்ஸ் வந்து இதோட பி ரேஷியோ இருக்குது. ஸோ இதிலலாம் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இப்போதைக்கு ரெண்டு பங்குமே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் வேணால் ஒரு 4000 கீழே வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாருதி சுசுக்கியோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விட்டாரா, அது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் லான்ச்சஸ்க்கு வரும். அதாவது அவங்க மென்ஷன் பண்ணுறது ஆக்சுவலி இந்த விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஆகஸ்ட் 26 குஜராத் ஃபெசிலிட்டியில், ஹன்சால்பூர் ஃபெசிலிட்டியில் ஃப்ளாக் அசைச்சு அதை தொடங்கி வைக்க இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது ஃபினான்ஷியல் 26 ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஜப்பான் மாதிரி ஒரு 100 கண்ட்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விட்டாராவை எக்ஸ்போர்ட்டும் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாயோட கிரெட்டா எம்ஜியோட இசட்டஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைவல்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. என்டிபிசி வந்து 2800 மெகாவாட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லே பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. பன்ஸ்வாரா அப்படிங்கிற ஏரியாவில் ராஜஸ்தானில் இந்த நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து நெக்ஸ்ட் மந்த் லே பண்ண இருக்கிறாங்க. 2800 மெகாவாட். இது வந்து என்டிபிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி குழும பங்குகளும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இவங்க கொச்சியில் 70 ஏக்கரில் 600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதானி போர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் சோன் அந்த கம்பெனி மூலமாட்டு கொச்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு விழினியம் துறைமுகம் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ அடிஷனலாக 70 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அதானி குழும பங்குகள், குறிப்பாட்டு அதானி போர்ட் வந்து நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இது போக எஸ் பேங்க்கில் என்ன அப்டேட்னா, எஸ் பேங்க்கில் அந்த சுமிட்டோமோ மிட்சுபி பேங்கிங் கார்பரேஷன் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அந்த 24.99% ஸ்டேக் அக்யூசிஷனுக்கு ஆர்பி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு அந்த எஸ்எம்பிசி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டராட்ட அக்செப்ட் பண்ணலை. அட் தி சேம் டைம் வந்து அவங்களுக்கு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அது இன்னும் அப்ரூவல் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் ட்ரீம் லோன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியிலேருந்தே அவங்க அந்த மணி வச்சு பெட் பண்ணி விளையாடுற கேம்லேருந்தே எல்லாமே எக்ஸிட் பண்ணுறதுனால இந்தியாவோட ஜெர்சி ஸ்பான்சர் அதுலேருந்து அவங்க விலகுறாங்க. ஸோ இப்போ பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க ஏஷியா கப்புக்கு. இது வந்து ட்ரீம் லோன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸில் எல்லாமே எஃப்ஐஎஸ் வந்து ஓனர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி Q1 ஃபினான்ஷியல் 26 Q1 இயர் ஆனர் பேசிஸ்லேயும் சரி, குவார்டர் பேசிஸ்லேயும் சரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரைசிலில் 8.08 ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து எப்பொழுது ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மட்டும் சொல்கிறேன். மற்றபடி அதை சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கிர்லாஸ்கர் பிரதர் 6.27% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தெர்மேக் 16.02% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேல்சோ மிக்தலின் ஃபார்மசிட்டிகல்ஸ் 4.89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபீனிக்ஸ் மில்ஸில் 36.27% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கோரமண்டல் இன்டர்நேஷனலில் 14.28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கில்லட் இந்தியாவில் 4.82. நெக்ஸ்ட் HEG இதில் வந்து 7.29% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைலாய்ட் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜியில் 2.18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. NLC இந்தியாவில் 2.95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெர்னோவா T&D இந்தியாவில் 14.49% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு
டிசிஎம் ஸ்ரீராம் இதில் 4.14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸில் 6.13% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 2.25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஸ் லெபார்டரிஸில் 19.74% எஃப்ஐஎஸ் கைவசம் தான் இருக்குது. நவீன் ஃப்ளூரைன் இன்டர்நேஷனலில் 21.55% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோநெட் எல்என்ஜியில் 29.04% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 1.89% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனலில் 16.02% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்என்டி ஃபுட்ஸில் 10.15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்டிங்டனில் 62.58% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸில் 24.03% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேபிஆர் மில்லில் 6.55% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம் 5.73% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸில் 4.61% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சியில் 18.14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் 17.14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சாய் லைஃப் சயின்சஸில் 14.57% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சுமிட்டோமோ கெமிக்கல் இந்தியாவில் 3.65% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் டவரில் 27.51% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் 2.12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிஜினில் 10.04% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மிண்டா கார்பரேஷனில் 8.82% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸில் 13.54% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷனில் 7.46% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லோதா டெவலப்பர்ஸில் 24.89% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ கார்ட்ஸில் 10.23% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 361 வேமில் வந்து 68.54% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கினிடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 3.10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 7.94% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோ டிஜிட்டல் இன்சூரன்ஸில் 8.28% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்எம்டிசிசியில் 4.61% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26 அந்த குவார்ட்டரில் எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் பேசிஸ்லையும் சரி, அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் சரி. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐடி கம்பெனிஸில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக் மஹிந்திராக்கு 1775 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 13,351 கோடியாக இருந்துச்சு Q1ல். எபிட் மார்ஜினும் 11.1% இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 30% இம்ப்ரூவ் இருந்துச்சு. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $809 மில்லியன் இருந்துச்சு. 15 நியூ லார்ஜ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் 1775 ரூபா சொல்கிறாங்க டெக் மஹிந்திரா. நெக்ஸ்ட்டு டெக் மஹிந்திராக்கு பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பைக்கால் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 6240. கோ4ஜிக்கு 1870 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பாரதி ஏர்டெலுக்கு 2300 சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் ப்ரைஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் ஜி ஏரோஸ்பேஸ் வந்து ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கிறது அந்த கம்பெனி வந்து அமெரிக்கன் கம்பெனி, இவங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி. இவங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு இந்த ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீட்டா மூகர்ஜியை வந்து அடிஷ்னல் அண்ட் இண்டிபெண்டன்ட் டேரக்டராட்டு 3 இயர்ஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து 91 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க் சம்மந்தமாக கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிட்டாகர் ரயில் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் போனஸ் ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிற ஸ்டாக்ஸு. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 25 காமா ஹோல்டிங்ஸ் 18.25 ரூபா, லைலாட் என்டர்பிரைசஸ் 10 காசு, நிதின் காஸ்டிங்ஸ் 3 ரூபா, ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் 2.50 காசு, ரூபா அண்ட் கம்பெனி 3 ரூபா, எஸ்பி அப்பரல்ஸ் 2 ரூபா, தம்போல் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 26 பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா, எனாமி பேப்பர் மில்ஸ் 1 ரூபா 60 காசு, கார்வர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் 1 ரூபா 50 காசு, கில்லட் இந்தியா 47 ரூபா, ஜே பாரத் மாருதி 70 காசு, ஜேபிஎம் ஆட்டோ 85 காசு, எம்ஐஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 70 காசு, பிரேம்கோ குளோபல் 2 ரூபா, எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் 1 ரூபா 50 காசு, டிரான்ஸ்பெக்ட் இண்டஸ்ட்ரீஸ் 20 ரூபா, வேதாந்தா 16 ரூபா. நெக்ஸ்ட் 28 AAA டெக்னாலஜிஸ் 1 ரூபா 50 காசு, அபிராமி ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1 ரூபா 50 காசு, அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் 1 ரூபா, டைனமெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 1 ரூபா, குஜராத் பிப்பாவ் போர்ட் 4 ரூபா 20 காசு, ஜோதி லேப்ஸ் 3 ரூபா 50 காசு, மேக்னோ எலக்ட்ரோ காஸ்டிங்ஸ் 6 ரூபா, வேதாந்த் ஃபேஷன் 8 ரூபா, மிஸ்டூ கெம்பிளாஸ்ட் 0.2 அதாவது 20 காசு, ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10 காசு, ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் 65 ரூபா, ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் 1 ரூபா. நெக்ஸ்ட் 29 ஏஷியன் ஹோட்டல்ஸ் 1 ரூபா, ஆல்ஃப்ரெட் ஹெர்பர்ட் இந்தியா 5 ரூபா, பிளாக் பாக்ஸ் 1 ரூபா, பிகாஜி ஃபுட் இன்டர்நேஷனல் 1 ரூபா, கேண்டபிள் ரீட்டைல் இந்தியா 50 காசு, இன்ஜினியர்ஸ் இந்தியா 2 ரூபா, கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் 5 ரூபா, ஹரியானா லெதர் கெமிக்கல்ஸ் 1 ரூபா, ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் இன்டர்நேஷனல் 1 ரூபா, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1 ரூபா, மார்பன் லெபார்டரிஸ் 0.02 rupees, NBCC
14 காசு. நிதின் ஸ்பின்னர்ஸ் 3 ரூபா. பிரீமியர் எனர்ஜிஸ் 50 காசு. புரோட்டீன் இ கவர்ன் டெக்னாலஜிஸ் 10 ரூபா. ராயல் ஆர்ச்சில் ஹோட்டல்ஸ் 2 ரூபா 50 காசு. சைசர் எலக்ட்ரானிக்ஸ் 2 ரூபா 50 காசு. செக்ட்ரான் 2 ரூபா 50 காசு. ஷிப் கவர்ஸ் 1 ரூபா. எஸ்கேபி செக்யூரிட்டிஸ் 2 ரூபா. சுயப் டெலிமேக்டிக்ஸ் 1 ரூபா 80 காசு. யூனிபோஸ் என்டர்பிரைசஸ் 50 காசு. விஜயவா டைனஸ்டிக் சென்டர் 2 ரூபா. வேர்புல் ஆஃப் இந்தியா 5 ரூபா. யூகன் இந்தியா 1 ரூபா 50 காசு. ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 2 ரூபா 43 காசு. அது போக சில கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் கிரெட்டோ சைஸ்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஆகஸ்ட் 25ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இவங்க வந்து ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது ஆகஸ்ட் 25ஆம் தேதி. உதய்பூர் சிமெண்ட் ஒர்க்கு அமல்கேஷன் இருக்குது ஆகஸ்ட் 25ஆம் தேதி. அருணிஸ் அபோட் இவங்க ரைட் இஷ்யூ இருக்குது ஆகஸ்ட் 26ஆம் தேதி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க ஆகஸ்ட் 26ஆம் தேதி. கரூர் ஐசியா பேங்க்குக்கும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி போனஸ் இஷ்யூ இருக்குது. டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியரிங் போனஸ் இஷ்யூ ஆகஸ்ட் 22ஆம் தேதி. கோவன் சாஃப்ட் சால் ரைட் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் இருக்குது ஆகஸ்ட் 28ஆம் தேதி. ஸ்டீல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து 70,000 கோடி சப்மரைன் ஆர்டருக்கு வந்து நெகோசியேஷன் ப்ராசஸில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட். 70,000 கோடி டீலுக்கு வந்து ஒரு 6 சப்மரைன்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஜெர்மன் சப்போர்ட்டோட ப்ராஜெக்ட் 75 இந்தியா அந்த பேசிஸில் பில்ட் பண்ணுறதுக்கு 6 சப்மரைன். ஸோ அந்த 70,000 கோடி டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெகோசியேஷனில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூட. இது வந்து மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.